என்னன்னே தெரிலங்க. இப்ப ரொம்ப ஈஸியா எல்லாரும், "நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு இத பண்ணிரலாம். நாளைக்கு இத முடிச்சிரலாம்." அப்படிங்கிற பதில் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு புரியல, நாளைக்குன்னு ஒரு நாள் வந்தா தான் உண்டு. நீங்க இருந்தா தான் உண்டு. கரெக்ட்டு தானே? அப்படி வருமா? வராதா? இருக்குமா? இருக்காதான்னு ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறத விட, இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம்னு பயத்தோடையும், நம்பிக்கையோடும், இன்னைக்கு நான் முயற்சி பண்ணியே தீருவேன்னு பிடிவாதத்தோடையும் நீங்க பண்ணி பாருங்களேன். உங்க லைஃப்ல நிஜமாவே மாற்றம் தெரியும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் கடைசி நிமிஷம் அப்படின்னு நம்பி உங்க வாழ்க்கைய வெற்றிகரமா நடத்துங்க. என்னம்மா இந்த நிமிஷமே கடைசி நிமிஷம்னா நான் செத்து போயிருவேனா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படி சொல்ல வரல. முயற்சி பண்றவங்க, வீட்ல ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணலான்னு முயற்சிக்கிறவங்க, இல்ல இந்த ப்ராப்ளத்தால இந்த மாரி இருக்கு. அத சரி பண்ணணும். அத நாளைக்கு பண்ணிரலாம் அப்படின்னு காலதாமதப்படுத்துறவங்க. இவங்க எல்லாரும் நாளைக்குன்னு ஒரு நாள் நம்பி வரும் அப்படின்னு நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்காக தான் சொல்றேன். எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு முயற்சியா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க அத பண்ணுங்க. அப்பனா மட்டும் தான் தெளிவா உங்களால முடிவெடுக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்வோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு அவங்க மேல இருக்க புரிதல் மாறலாம். இல்ல கோவம் மாறலாம். இல்ல அவங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் மாறலாம். கரெக்ட்டு தானே? அப்படி மாறும்போது என்னாகும்? உங்க முடிவுகளும் மாறும். இப்படி மாறுனால நீங்க முதல்லயே ஒரு நல்ல முடிவு தான் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா நைட்டு ஃபுல்லா போட்டு குழப்புற குழப்புல மறுநாள் தப்பான முடிவுக்குள்ள போய் நிப்பீங்க. ஸோ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நாளைக்குன்னு போடாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த முடிவு எடுங்க. அப்பனா மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க் யூ.